Exercise 13.2, question number 5. A vessel is in the form of an inverted cone. Its height is 8 cm and radius of its top, which is open, is 5 cm. It is filled with water up to the brim. When lead shots, each of which is pair of radius 0.5 cm are dropped into the vessel, 1/4 of the water flows out. Find the number of lead shots dropped in the vessel. கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இன்வெர்டட் கோன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்வெர்டட் கோன் இது ஃபுல் அதோட பிரிம் வரைக்கும் வாட்டர் ஃபில் ஆகிருக்கு. அதோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 0.5 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள லெட் ஷார்ட்ஸ் சின்ன சின்ன பால்ஸை வந்து போடுறோம். எத்தனை போடுறோம்னு தெரியாது, அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் என்ன நீங்கள் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ n நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸ் வந்து உள்ளார போட்டிருக்கோம். ஈச் ஆஃப் விச் ரேடியஸ் வந்து 0.5 சென்டிமீட்டர். n நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸ் போடுறதுனால இந்த கோனோட வால்யூமில் 1/4 ஆஃப் வாட்டர் இதனால வெளியில் போகுது. n நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸை நம்ம உள்ளார போடுறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எத்தனை நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸ் உள்ளார போட்டிருக்கோம், இந்த சின்ன சின்ன பால்ஸ் எத்தனை போட்டிருக்கோம், அந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நாம. ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, வெளியில் ஃப்ளோ அவுட் ஆன வாட்டர் வந்து 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோன் சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் n லெட் ஷார்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம எவ்வளோ உள்ளே போட்டோமோ அந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து வெளியில் போயிருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோன் அவுட், அதாவது எவ்வளோ தண்ணி வெளியில் போச்சோ அது வந்து 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் கோன். அது நமக்கு தெரியும் இல்லையா? 1/4 ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன் வந்து தண்ணி வெளியில் போகுது. அது மஸ்ட் பி ஈக்குவல் டு n இன்ட்டு வால்யூம் ஆஃப் 1 லெட் ஷார்ட். என்னன்றது நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்ட்டு வால்யூம் ஆஃப் 1 லெட் ஷார்ட். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும், 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிச்சி அதை 1/4 மல்டிப்ளை பண்ணினா போதும். அண்ட் வால்யூம் ஆஃப் 1 லெட் ஷார்ட். ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சா நம்ம நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸ்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த கோன், அதாவது வால்யூம் ஆஃப் த வாட்டர் இந்த கோன் கண்டுபிடிக்கிறோம். வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஃபார்முலா வந்து 1/3 pi r square h நமக்கு தெரியும். அண்ட் 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோனுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜஸ்ட் இந்த 1/4ஓட இந்த வால்யூமை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இட் இஸ் 1/4 இன்ட்டு 1/3 pi r square h. இதுதான் வந்து 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் கோன். 1/4 இன்ட்டு 1/3 pi r வேல்யூ. ரேடியஸ் ஆஃப் த கோன் நமக்கு எவ்வளோ இருந்தது, ரேடியஸ் ஆஃப் த கோன் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் ஆஃப் த கோன் வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ 5 ஸ்கொயர் இன்ட்டு 8. ஸோ இது பண்ணுறப்ப நமக்கு 1100 டிவைடட் பை 21 சென்டிமீட்டர் க்யூப் கிடைக்குது. நம்ம மெஷர்ஸ்னால் சென்டிமீட்டர்ஸில் இருக்கிறதுனால நமக்கு சென்டிமீட்டர் க்யூப் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சைடு உள்ளதாக கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவையானது நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸு. இது வேணும்னா நமக்கு வால்யூம் ஆஃப் 1 லெட் ஷார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 வால்யூம் ஆஃப் த கோன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் 1 லெட் ஷார்ட்ஸ். இது இப்படி வரப்போ டிவிஷனில் வரும் இல்லையா? ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் 1 லெட் ஷார்ட் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் 1 லெட் ஷார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். லெட் ஷார்ட்டோட ஷேப் வந்து ஸ்பியர். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். லெட் ஷார்ட்க்கு நமக்கு கொடுத்துருக்க மெஷர் வந்து அதோட ரேடியஸ் இருக்குது, 0.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு நமக்கு ஃபார்முலா இட் இஸ் 4/3 pi r cube. ஸோ நமக்கு r மட்டும் தெரிஞ்சால் போதும். ரேடியஸ் இஸ் 0.5ன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே, 0.5 சென்டிமீட்டர். ஸோ ஹோல் கியூப். ஸோ இது நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்போ நமக்கு 11 டிவைடட் பை 21 சென்டிமீட்டர் கியூப் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது நம்பர் ஆஃப் லெட் ஷார்ட்ஸ் n தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோன் அவுட் இல்லைனா 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் 1 லெட் ஷார்ட். ஓகேயா? ஸோ இப்போ இது ரெண்டுமே நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோன் நமக்கு எவ்வளோ வந்துச்சு, இட் இஸ் 1100 டிவைடட் பை 21 சென்டிமீட்டர் கியூப் வந்தது. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் 1 லெட் ஷார்ட் எவ்வளோ வந்தது, 11 டிவைடட் பை 21 வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறப்ப 100, மேலேயும் சென்டிமீட்டர் க்யூப் கீழேயும் சென்டிமீட்டர் க்யூப் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ யூனிட் இல்லாமல் வரும். என்னன்றது நம்பர் இல்லையா, அதுக்கு எந்த யூனிட்டும் இல்லை. ஸோ நம்ம உள்ளே போட்ட லெட் ஷார்ட்ஸோட நம்பர் வந்து 100. Sixth question. A solid iron pole consists of a cylinder of height 220 cm and base diameter 24 cm, which is surmounted by another cylinder of
height 60 meter and radius 8 centimeter. Find the mass of the pole given that 1 centimeter cube of iron has approximately 8 gram mass. ஸோ ஒரு சாலிட் அயன் போல் இருக்குது. இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு சிலிண்டர் மேலே இன்னொரு சிலிண்டர் சர்மௌண்ட் ஆகிருக்க மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. இந்த பாட்டமில் இருக்க சிலிண்டரோட ரேடியஸ் 12 சென்டிமீட்டர், ஹைட் வந்து நமக்கு 220 சென்டிமீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப்பில் இருக்க அந்த சிலிண்டர் வந்து 8 சென்டிமீட்டர் ரேடியஸு, 60 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ கொஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, மாஸ் ஆஃப் த போல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக மாஸ்னால் என்னென்னா டென்சிட்டி, அந்த பொருளோட டென்சிட்டி. இங்கே வந்து அயனோட டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் தான் பண்ணுறப்ப நமக்கு, இன்ட்டு வால்யூம் பண்ணுறப்ப நமக்கு மாஸ்ன்றது கிடைக்கும். ஜென்ரலாக இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த போலோட மாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இந்த அயன் போலோட மாஸ்க்கு அவங்க ஏற்கனவே வந்து ஒரு சென்டிமீட்டர் கியூப், அதாவது 1 கியூபிக் வால்யூம் ஆஃப் அயனோட டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேயா? ஸோ 8 கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 1 கியூபிக் வால்யூம் ஆஃப் அயனோட டென்சிட்டி வந்து 8 கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேயா? இப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் த அயன் போல் கண்டுபிடிச்சோம்னா அதோட மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு மாஸ் ஆஃப் த போல் கிடச்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், 8 இன்ட்டு வால்யூம் ஆஃப் தி போல் கண்டுபிடிக்கும். ஸோ நம்ம 8 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த போல் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வால்யூம் ஆஃப் த போல் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு மாஸ் ஆஃப் த போல்ன்றது கிடைச்சிடும். இந்த போலோட டோட்டல் வால்யூம் கண்டுபிடிக்கணும். இதோட டோட்டல் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த சிலிண்டரோட வால்யூம், அதுக்கப்புறமேட்டு பெரிய சிலிண்டரோட வால்யூம், 2 சிலிண்டர்ஸ் இருக்குது, 2 சிலிண்டர்ஸோட வால்யூமும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்மால் சிலிண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். சிலிண்டரோட வால்யூம்க்கான ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான். ஓகே, ஸோ ஸ்மால் சிலிண்டரோட வால்யூம் வேணும்னா நம்ம அதோட ரேடியஸ் அண்ட் அதோட ஹைட் எடுத்தோம்னா போதும். ஓகே, ஸோ இப்போ பை ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர் பார்த்தோம், ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர் பார்த்தோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 12,057.6 சென்டிமீட்டர் க்யூப்ன்ற வால்யூம் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் பிக் சிலிண்டர் பார்க்க போகிறோம். இதுக்கும் வந்து சேம் ஃபார்முலா தான், சிலிண்டருக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதோட மெஷர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ் 12 சென்டிமீட்டர்ஸ், ஹைட் வந்து 220 சென்டிமீட்டர். ஸோ பை இன்ட்டு 12 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 220 சென்டிமீட்டர். இந்த மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன வருதுன்னா 99,565.8 சென்டிமீட்டர் க்யூப் வருது. ஸோ நமக்கு ரெண்டுத்தோட வால்யூம்ஸும் இப்போ கிடச்சிருச்சு. டோட்டல் வால்யூம் ஆஃப் த போல் வேணும்னா வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் பிக் சிலிண்டர், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 12,057.6, அதே மாதிரி திஸ் இஸ் 99,565.8. ஸோ ஆட் பண்ணுறப்ப நமக்கு 1,11,532.8 சென்டிமீட்டர் க்யூப் வருது. நம்ம ஆல்ரெடி இங்கே மாஸ் ஆஃப் த போலுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ மாஸ் ஆஃப் த போல்ன்றது டென்சிட்டி ஃபார் 1 கியூபிக் வால்யூம் ஆஃப் அயன் இன்ட்டு வால்யூம் ஆஃப் அயன் போல். நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது வால்யூம் ஆஃப் அயன் போல் இல்லையா? அந்த அயன் போலோட வால்யூம் 1,11,532.8 சென்டிமீட்டர் க்யூப். அது கூட நம்ம 1 கியூபிக் வால்யூம் அயனோட மாஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம், 8ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். Next, 7th question. A solid consisting of a right circular cone of height 120 cm and radius 60 cm standing on a hemisphere of radius 60 cm is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. Find the volume of the water left in the cylinder if the radius of the cylinder is 60 cm and its height is 180 cm. ஒரு சாலிடா, அந்த சாலிட் கன்சிஸ்டிங் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன் அண்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டும் சேர்ந்த மாதிரி. இது ஒரு ரைட் சர்க்குலர் கோன், அதாவது பேஸ்லேருந்து இந்த ஹைட் வந்து பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரைட் சர்க்குலர் கோன் சொல்லுவோம். சில இதில் வந்து பேஸ் இப்படி இருக்கும், நார்மலாக இருக்கும்,
கோனோட டாப் பொசிஷன் வந்து இன்க்ளைன்டாக இருக்கும். அதை நம்ம ரைட் சர்க்குலர் கோன் சொல்ல மாட்டோம். இது மாதிரி பேஸும் ஹைட்டும் நமக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற கோன்ஸை வந்து நம்ம ரைட் சர்க்குலர் கோன்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரைட் சர்க்குலர் கோனை அதோட அட்டாச் ஆன மாதிரி ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. அதோட மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் வந்து 120 சென்டிமீட்டர். அதே மாதிரி அதோட ரேடியஸ் வந்து 60 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெமிஸ்பியரும் வந்து அதே சேம் 60 சென்டிமீட்டர் ரேடியஸில் இருக்குது. ஸோ அப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்க இந்த கோன் ப்ளஸ் ஹெமிஸ்பியர் தான் நம்மளோட சாலிடு. இந்த சாலிடை வந்து நான் ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லாக இருக்க ஒரு சிலிண்டர் தான் நான் வெளியில் வரைஞ்சிருக்க அந்த சிலிண்டருக்குள்ளார அதோட பாட்டமை டச் பண்ணுற மாதிரி இந்த சாலிட் ஷேப்பை வச்சிடுறேன். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லாக இருக்கு. நான் இந்த சாலிட் அப்படியே உள்ளார வைக்கிறப்போ இந்த சிலிண்டர்லேருந்து வாட்டர் வந்து வெளியில் போகும். ஸோ வெளியில் போகிற வாட்டரோட வால்யூம் என்ன, இதுதான் கொஷின் நமக்கு. சிலிண்டரும் சொல்லியிருக்காங்க அது ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னா, அண்ட் அதோட ஹைட் 180 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ரேடியஸும் வந்து சேம் 60 சென்டிமீட்டர். ஸோ சிலிண்டரோடது, ஹெமிஸ்பியரோடது, கோனோடது எல்லா ரேடியஸுமே நமக்கு 60 சென்டிமீட்டர் தான். ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியர்னு பார்க்குறப்ப 6 தான் எல்லா இடத்துலையும் வரும். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் இங்கே வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 180 சென்டிமீட்டர். இப்போ சிலிண்டர்லேருந்து வெளியில் போனால் வாட்டரோட வால்யூம் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் வால்யூம் ஆஃப் த சாலிட். வால்யூம் ஆஃப் த சாலிட்ன்றது வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். கொஷனில் கேட்டிருக்கிறது வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் மைனஸ் நமக்கு உள்ளார வச்ச சாலிடோட வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச் and minus volume of solid. Volume of solid கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியுது volume of solidன்றது உள்ளார இருக்க இந்த ஷேப் தான். ஸோ கோன் ப்ளஸ் ஹெமிஸ்பியர் இருக்க ஷேப். அப்போ நம்ம வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் இங்கே பண்ணியிருக்கேன், வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் கோன்ன்றது என்னது, நமக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியர்ன்றது என்னதுன்னு பார்த்தோம்னா 2/3 பை ஆர் கியூப். ஸோ இந்த வேல்யூஸை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வால்யூம் ஆஃப் சாலிடை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இட் இஸ் 1/3 பை இருக்குது. ஆர் வேல்யூ வந்து எல்லாத்துக்குமே ரேடியஸ் வந்து 60 சென்டிமீட்டர் தான். ரேடியம் கோனுக்கு, ஹெமிஸ்பியருக்கு, சிலிண்டருக்கு எல்லாத்தோட ரேடியஸுமே வந்து நமக்கு 60 சென்டிமீட்டர் தான். ஸோ 60 the whole square into height of the cone வேணும் எனக்கு. இப்போ height of the cone வந்து அதிலே கொடுத்துருக்காங்க 120ன்னு சொல்லிட்டு. ஓகேயா, ஸோ இட் இஸ் 120 ப்ளஸ் 2/3 பை ஆர் வந்து சேம் 60 தான் இல்லையா, 60 கியூப். ஸோ இதை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், பை வேல்யூ அப்படியே வச்சுருக்காங்க. ஓகே, இதை ரெடியூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1,44,000 பை கிடைக்குது. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரும் 1,44,000 பை கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் த சாலிட். வால்யூம் ஆஃப் த சாலிட்ன்றது 2,88,000 பை. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் சாலிட்ன்றதை நம்ம போட்டுட்டோம். ஸோ நம்ம வால்யூம் ஆஃப் சாலிட்க்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் 2/3 பை ஆர் கியூப் அப்படின்னு போட்டு தனியாக போட்டு டோட்டலாக வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு ஆன்சர் வந்து 2,88,000 பை கிடச்சிது. அண்ட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்ன்றது சிலிண்டரோட ரேடியஸ் 60 தான். அண்ட் ஹைட் வந்து 180, அதுவும் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில். 6,48,000 பை வருது. மைனஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச 2,88,000 பை வருது. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு 3,60,000 பை கிடைக்குது. பையோட வேல்யூ 3.14 போட்டு நம்ம ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணி போட்டுக்கலாம். Question number 8. A spherical glass vessel has a cylindrical neck 8 cm long, 2 cm in diameter. The diameter of the spherical part is 8.5 cm. By measuring the amount of water it holds, a child finds its volume to be 345 cm cube. Check whether she is correct. Taking the above as inside measurement, pi is equal to 3.14.
ஓகே, கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் வெசல். இந்த ஸ்பெரிக்கல் வெசலோட நெக் ஹைட் 8 சென்டிமீட்டர், அதோட டயாமீட்டர், நெக்கோட டயாமீட்டர் வந்து 2 சென்டிமீட்டர்ஸ், அண்ட் இந்த ஸ்பெரிக்கல் பார்ட்டோட டயாமீட்டர் வந்து 8.5 சென்டிமீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டோட்டலாக இது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இதால் ஹோல்ட் பண்ண முடியும் வித் இன்க்ளூடிங் த நெக். ஸோ நெக் வரைக்கும் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணோம்னா இதோட வால்யூம் என்னவாக இருக்கும், இதான் வந்து கொஷின். ஒரு சைல்டு வந்து அதை 345 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கண்டுபிடிக்குது. அது நம்ம கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணும். மெஷர் வந்து பைக்கு 3.14 வச்சுக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸ்பெரிக்கல் கிளாஸோட டோட்டல் வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா ஸ்பியரோட வால்யூம் ப்ளஸ் நெக்கோட வால்யூம் இல்லையா. இது ஸ்பியரோட வால்யூம் இங்கே வரும். நெக்கோட ஷேப் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த ஸ்பியரோட வால்யூமும் இந்த நெக்கோட வால்யூமையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு டோட்டல் வால்யூம் வந்து கிடைக்கும். வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் கிளாஸ் வெசல், அதோட டோட்டல் வால்யூம் என்னன்னு பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், இட் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு வந்து இட் இஸ் 4/3 பை ஆர் கியூப் இல்லையா. இப்போ பை ஆரோட வேல்யூ, சிலிண்டரோட டயா 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சிலிண்டரோட ரேடியஸ் வந்து டயாமீட்டர் டிவைடட் பை 2 எடுத்துக்கணும். இட் இஸ் பை இன்ட்டு 1 இன்ட்டு 8. அதோட ஹைட் வந்து 8. அதே மாதிரி இந்த ஸ்பியரோட டயாமீட்டர் வந்து 8.5 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ இப்போ ரேடியஸ் வேணும்னா டிவைடட் பை 2 நம்ம கொடுக்கணும். ஸோ இட் இஸ் 4/3 பை இன்ட்டு ஆர் கியூப் வரணும். அதுக்கு 8.5 டிவைடட் பை 2 ரேடியஸ் வேணுன்றதுனால டிவைடட் பை 2, டயா டிவைடட் பை 2 போட்டிருக்கேன், ஹோல் கியூப். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து 346.51 சென்டிமீட்டர் கியூப் வருது. ஸோ இட்ஸ் அப்ராக்சிமேட்லி கரெக்டாக.